ஹை டியர், டுடே நம்ம யூங்கி பக்கத்து ஒரு ஷார்ட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்டோரி வந்துட்டு ஸ்டோரி லைன் சொன்னது யாழினி குட்டி. ஓகேவா? ஓகே டியர், பட் நான் இன்னும் டைட்டில் முடிவு பண்ணலை. ஸோ டைட்டில் நான் தமிழில் போட்டுறேன். ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் நீங்கள் செம்ம கோபமாக வீட்டிலேருந்து அப்படியே டக்கு 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 டக்குன்னு நடந்து வந்துட்டுருக்குறீங்க. அந்த டைமில் ஒருத்தன் பின்னாடி இருந்து, அதாவது சைக்கிளில் தான் வரான். ஸோ எப்படின்னா வந்து உங்கள் மேலே லைட்டாக மோதிர மாதிரியே வந்துட்டு போயிடுறான். உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. பொறுக்கி உனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அவன் வேணும்னே வந்துட்டு ஒரு மாதிரி இடித்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அவன் கண்டுக்காமல் போயிடுறான். ஆக்சுவலாக ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டிருப்பான், ஒரு ப்ளூ கலர் ஜீன் போட்டிருப்பான். நீங்கள் அவனை பார்த்துட்டு செம்ம கடுப்பாக்குறீங்க, பேச பார்க்கல. ஸோ மறுபடியும் இப்படியே தான் பஸ் ஸ்டாப்புக்கு போகிறீங்க. பஸ் ஸ்டாப்புக்கு போகிறப்போ அங்கே ஒரு சைக்கிள் நிற்குது, நீங்கள் பார்த்த மாதிரியே இருக்குது. அங்கே ஒரு பர்சன் நீங்கள் பார்த்த ஒரு ஆள் மாதிரியே இருக்கான். ஸோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணீங்க அவன் தானே. ஏன்னா அதே மாதிரி ஒரு ஹெல்மெட்டு, அதாவது சைக்கிளுக்கு போடுவாங்க அந்த ஹெல்மெட்டு, அதே ட்ரெஸ்ஸு, அதே சைக்கிள். இங்கே தான் நிற்கிறியாடா பொறுக்கி நீ அப்படின்னு சொல்லிட்டு நேராக தட நடந்து போயிட்டு அவனோட ஷர்ட் காலரை பிடிச்சி எடுக்கிறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி புரியாமல் பார்க்குறவும், ஏய் பொறுக்கி உனக்கு அறிவே இல்லையா, சைக்கிள் கொண்டு வந்து மேலே விட்டுட்டு போகிற, கண்ணை எனக்கு படனையில் வச்சுட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கத்திட்டு என்ன பண்ணிடுறீங்கன்னா அடிக்கிறதுக்கு கை ஓங்கிடுறீங்க. ஆனால் அவன் டக்குன்னு உங்களுக்கு கை இந்த பையன் பிடிச்சிக்கிறான். பிடிச்சது உங்களுக்கு கை வலிக்குது, நல்லா டைட்டாக பிடிச்சிடுறாங்க. ஸோ நீங்கள் கையை விடு, என்ன பண்ண போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எப்படி தடுமாறி பேசுகிறீங்க. ஏன்னா நீங்கள் அடிச்சதுனா கூட பிரச்சனை இல்லை, பட் எதிர்த்து பிடிச்சங்காட்டிக்கு உங்களுக்கு பயம் ஆகிடுச்சுப்போ. ஸோ இப்போது அவனோட ஹெல்மெட்டை கழட்டுறான். பார்த்தா அது யூங்கி. உங்களுக்கு அவர் யாருன்னே தெரியாது. ஸோ அதான் யூங்கி. அது யார் நீ, இப்போ எதுக்கு என்னை கையை அப்படி பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ யாரடி, எதுக்கு என்னை வந்து அடிக்க கை வாங்கின, ஷர்ட்லேருந்து கையெடு அப்படிங்கிறாரு. நீங்கள் மாட்டேன், நீ 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 தானே நீ தானே என்னை அங்கே சைக்கிளில் இடிக்கிற மாதிரி வந்துட்டு போனேன், கண்ணை என்ன பின்னாடி வச்சுட்டு வரியா, அறிவில்லை, பொண்ணுங்க நடந்துட்டு போயிட்டா பொறுக்காதே உடனே வந்து உரசிட்டு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லைல்ல. ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் தைரியமாக பேசுகிறீங்க. நிறைய பேர் ரோட்டிலலாம் இருக்காங்கல்ல பஸ் ஸ்டாப்பில், அதனால். அப்போது இவங்களும் யார், நான் வந்து ஒன்னிடுச்சுனா எந்த பக்கம் நான் வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் நான் வந்தேன்ல அந்த பக்கம் தான் நீ வந்த அப்படின்னு சொல்லவும் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு, எங்கக்கா ஒரு நிமிஷம் தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்கள் ரொம்ப நேரம் இங்கே தான் நிற்கிறீங்க, நான் எந்த சைடு இருந்து வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவங்க ஆப்போசிட் சைடு சொல்கிறாங்க. ஏன் தம்பி நீ இந்த பக்கம் தானே வந்தேன், ஏன் கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. இல்லைக்கா இவன் இங்கேருந்து தான் வந்தான், அவங்கக்கிட்ட போய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லவும், ஏம்மா அந்த பையன் எங்கேம்மா போய் சொல்லிச்சது, எங்கேருந்து வந்தேன்னு தான் கேடுச்சு, நான் தான் சொல்கிறேன், அப்போ நான் போய் சொல்கிறேன்னா என்னை பற்றி எனக்கு குருடி மேட்டர்டா அப்படின்னு அவங்கள்ட்ட கொஞ்சம் கோவப்படுவோம். நீங்கள் இல்லை 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாரி அப்படின்ட்டு நீங்கள், ஏய் பொறுக்கி என்ன ஆள் செட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்குறீங்க. அப்போது யூங்கியோ, ஏய் எனக்கு இதான் வேலையா, நீ பாட்டுக்கு எங்கே வந்துட்டு என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆனால் நீங்கள் கொஞ்சம் எகிரிட்டு போகவும் மனுஷனுக்கு பொறுமை இல்லை போல். வாங்கி பிளான் ஒரு ஆள் தான் அப்படியே கண்ணை செவந்து போயிடுது, உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்கிடுது, செம்மையாக ஒரு மாதிரி வலி எடுத்துருக்கும். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எதுக்காக இவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்ப இவங்க பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அவர் உங்களை அரைஞ்சாரு, ஆனால் நீங்கள் அவரை பிடிச்சி குத்திக்கிட்டு ஒரு மாதிரி முட்டி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு அவர் போட்டு பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அவருக்கு தான் கடுப்பாகுது, ஏய் சனி நான் விட்டு தொலைன்னு கத்துறாரு. நடு ரோட்டில் 2 பேர் சண்டை போடுறீங்க, யாரும் வந்து தடுக்கலாம் கிடையாது, எல்லாம் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. ஸோ சில பேர் வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டுருக்க கரெக்டாக ஒரு பஸ் வருது. அந்த பஸ்ஸும் அந்த இடத்துல அந்த ஸ்டாப் தானே. ஸோ அந்த பஸ் ஸ்டாப்பில் அந்த பஸ் நிற்கவும் அதுலேருந்து ஜிமின் தான் இறங்கி வராரு. இறங்கி வந்து பார்த்தா இங்கே யூங்கியை போட்டு நீங்கள் வெல்ட் வாங்கிட்டு இருக்கிறீங்க. உடனே ஜிமினும் வந்துட்டு ஓடி வராரு. ஓடி வந்து அவரோட ட்ராலி பேக்கெல்லாம் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு பக்கத்தில் வச்சுட்டு, ஏய் ஸ்டாப் பண்ணு இவங்க என்னாச்சு அப்படின்னு சொல்ல, டெக்கரமாக அவ்வளோ முதல்ல ஸ்டாப் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்துறாரு. உடனே அவரும், அதாவது ஜிமினாவும் உங்களை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு, ஏன் நின்னுங்க, என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, எதுக்கு அவரை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க, யாருங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் ஓங்கி பலாருன்னு ஜிமினுக்கு ஒரு அரை கொடுத்துட்றீங்க. செம்ம கடுப்பில் இருந்திருப்பீங்க போல் இன்றைக்கி காலையிலேருந்து. இப்போ வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. அப்போது
ஜிமினுக்குலாம் செம்ம கடுப்பாயிடுச்சு. என்னவா டக்குன்னு அடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் திருப்பி உங்களை அடிக்கலை. ஆனால் ஜிமினை நீங்கள் அடிச்சதும் நம்ம யூங்கிக்கு வருது பாருங்க கோவம். ஃபஸ்ட்டாவது நீங்கள் டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு அடிச்சிருப்பார். அதுக்கப்புறம் நீங்கள் அடிக்கிறப்போ அவர் திருப்பி ஒரு அடி கூட அடிச்சிருக்க மாட்டார். ஆனால் இப்போ நீங்கள் ஜிமினை அடித்ததும் மறுபடியும் மனுஷனுக்கு டென்ஷன் ஆகிட்டு அப்படியே முட்டி பிடிச்சி இழுத்து ஒரு அரை காலத்துலேயே நீங்கள் என்ன திருக்கிட்டு போய் ஒரு ஓரமாக நிற்கிறீங்க. அப்போது ஜிமினுக்கு ஷாக் ஆயிடுச்சு. எதுக்கு இப்போ அந்த பொண்ணு அடிச்சிங்க அப்படின்னு சொல்லவும், ஏண்டா அவள் உன்னை அடித்தாலே உனக்கு அது தெரியலையா அப்படின்னு கேட்குறாரு. அது பொண்ணு கை வைக்கக்கூடாது நம்ம அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பொண்ணு பண்ணிட்டு இருக்கிற, எனக்கு கடுப்பானா நான் யாராக இருந்தாலும் கையை வைப்பேன் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படின்ட்டு ஜிமின்கிட்ட வந்து சாரி கேட்குறாரு. ஏன்னா நீங்கள் அழுதுருவீங்க, அப்படி கண்ணில் கலங்கிடும், கண்ணு ஒரு மாதிரி வலிச்சிரும், அப்படியே நீங்கள் அழுதுருவீங்க. அதனால் ஜிமின்க்கு ஒரு மாதிரி பாவமாக போயிடும். ஸோ சாரி அப்படின்னு சொல்லவும், டேய் உன்னால தான்டா பிரச்சனையே, எதுக்குடா நீ என்கிட்ட வந்து சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சண்டையை தடுக்க தாங்க வந்தேன் அப்படின்னு மனுஷன் பொறுமையாக சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் இவங்க பார்த்துட்டு அவன் ஒரு பொறுக்கி, அவன் யார் உனக்கு அப்படின்னு கேட்க, என் அண்ணா அப்படிங்கிறாரு. நொண்ணா, அவன் சரியான பொறுக்கியாக இருக்கிறான், அவனால அண்ணான்னு சொல்லிட்டு தெரியல, நீ எவ்வளோ ஹம்பிளாக இருக்க, ஆனால் அவன் பாரு ஒன்றுன்னு கூட பார்க்காம கை நீட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எகிரிட்டு போடுங்க திரும்ப இவங்க கிட்ட. ஸோ ஜிமின்னா அவங்கள பிடிச்ச அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு, இங்கே பாருங்கள் என் அண்ணா கொஞ்சம் கோவக்கார, அதனால் ப்ளீஸ் இதெல்லாம் வேணாம், அவன் அப்புறம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டா திரும்ப அடிப்பான், ஸோ நீங்கள் அமைதியாக வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லவும், என்ன வீட்டுக்கு போக சொல்ல நீ யாருடான்னு சொல்லிட்டு சண்டை போடுறீங்க. ஸோ ஒரு வழியாக சண்டையெல்லாம் முடிச்சுட்டு ஜிமின் தான் சமாதானப்படுத்துகிறாரு. ஆனாலும் நீங்கள் சமாதானம் ஆகவே இல்லை, முனகிட்டே இருக்கிறீங்க ஒரு மாதிரி பொறுக்கீங்க. வரானுங்க பாரு பொண்ணுங்க ரோட்டில் வந்தால் இடிக்கிறதுக்குன்னே, இவன் இடிச்சது இல்லாமல் எப்படி போய் பேசுகிறான், என்னையும் அடிச்சிட்டான், இவனை நான் சும்மாவே விட மாட்டேன், இன்றைக்கி ஏதோ நான் நல்ல மூடில் இருக்கிறனால இவனை சும்மா விடுறேன், ஆனால் சிக்கு விடா நீ என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்கவே முறைச்சிட்டு இருக்கிறீங்க. அவரும் சும்மாலாம் சொல்லக்கூடாது, செம்மையாக முறைச்சிட்டே தான் போகிறாரு. அப்போது ஜிமின் வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, இவங்கியும் பக்கத்தில் ஒரு 2 ஸ்டெப் தள்ளி போயிட்டு பைக் நிறுத்தியிருக்காரு. அந்த பைக் எடுத்துகிட்டு ஜிமினை கூட்டிகிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு உங்களுக்கு ஷாக்கு. ஐயோ, அப்போ இவன் பைக்கில் வந்தானா, சைக்கிளில் வந்தவன் இல்லையா, நம்ம தான் தெரியாமல் அந்த மாதிரி சண்டை போட்டோமோ, இருந்தாலும் அவன் எப்படி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை அடித்ததை ஏற்றுக்கவே முடியல. 2 அடி வாங்கியிருப்பீங்க, நல்லா அரை வாங்கியிருப்பீங்க. இப்போது உங்களுக்கும் பஸ் வருது. ஸோ நீங்களும் பஸ்ஸில் ஏறிக்கிறீங்க. ஏறிட்டு கோவமாக தான் உட்காடுறீங்க. அப்படி நான் ஒரு 2-3 ஸ்டாப் போனதுக்கப்புறமா நீங்கள் உங்களோட ஆஃபீஸ் வந்திருக்கோம், அப்படியே இறங்கிட்டு நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அங்கே ஆஃபீஸில் உங்களுக்கு முன்னே சாரா வெயிட் பண்ணிட்டுருப்பா உங்களுக்காக. ஸோ நீங்கள் போனதுமே சாரா, மயன் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்குறா. நீங்கள் எனக்கு எப்போ பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா நீங்கள் காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறப்பவே வீட்டில் பிரச்சனை ஆகிடுச்சு, நான் வரக்கு லேட் ஆகும்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பீங்க மெசேஜ். ஸோ அதனால் அவள் கேட்குறா, ஆக்சுவலாக நீங்கள் ஏன் ஒரு மாதிரி காலையிலே கோவமாக வந்திருப்பீங்கன்னா, உங்கள் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டு இருந்திருக்கும். அதாவது ஒரு கொஞ்ச நாளாகவே போயிட்டு இருக்குது. என்னென்னா, உங்கள் பக்கத்து வீட்டு பையன் வந்துட்டு உங்களை லவ் பண்ணுறேன், ஸோ நீங்களும் அவனை லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியவான். அதனால் உங்கள் அம்மா அப்பா உங்களை வந்துட்டு பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. அது எப்படி நீ பண்ணாமல் அவன் சொல்லுவானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் சேர்த்து சந்தேகப்படுற மாதிரி பேசிட்டு உங்களை கொஞ்சம் லைட்டாக மென்டல் டார்ச்சர் கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால ஒரு மாதிரி நீங்கள் டிப்ரெஷனில் தான் இருந்திருப்பீங்க. ஒரு கொஞ்ச நாளாகவே நீங்கள் அதனால ரொம்ப கோவமாக யாரை பார்த்தாலும் ஒரு மாதிரி எரிஞ்சு விழுறது, பசங்களை பார்த்தாலே டென்ஷன் ஆகுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்திருப்பீங்க. அந்த டைமில் எவனோ இடிக்க போயிட்டு நீங்கள் இவங்கே பார்த்து அது அவர் தான் நினச்சி சண்டை போட்டு 2 அறையும் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. அப்போது சரி ஓகேவா நம்ம காஃபி ஷாப் போகலாமா அப்படின்னு கேட்குறா. இல்லடி பெண்டிங் ஒர்க் கொஞ்சம் இருக்குது, பார்த்துட்டு அப்புறமா போகலாம், ஒரு பிரேக்கில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆஃபீஸ்க்குள்ளே போயிடுறீங்க. போயிட்டு நீங்கள் ஒர்க் பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு நான் அழுகழுகியாக வருது. வீட்டில் அந்த மென்டல் டார்ச்சர் நான் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி தான் தப்பே பண்ணாத தப்புக்கு நம்மையே இவ்வளோ தண்டனை அனுபவிக்கணும். நம்ம இவங்களுக்காக தான் நான் வேலைக்கே வரோம், ஆனால் எதையுமே இவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ உங்களுக்கு யோசனை வருது. அழுதுகிட்டே ஒர்க்கு பார்த்துட்ருப்பீங்க. இப்போது இப்படியே தான் ஒரு 11 o'clock மாதிரி ஆகுது. ஓகே வயன் போலாவா அப்படின்னு சொல்லிட்டு சாரா கூப்பிட்றா. நீங்களும் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் முடிச்சிருப்பீங்க. அப்படியே சரி ஓகே போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் பிரேக் டைமில் வெளியெல்லாம் போவீங்க. அந்த மாதிரி தான் இன்றைக்கி ஒரு காஃபி ஷாப் போகிறீங்க, பக்கத்தில் தான் இருக்குது. நீங்கள் காஃபி ஷாப்பில் போய் உக்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா,
அது சும்மா அந்த ஃபோனுக்குள்ளே ஸோ நோண்டிட்டு இருப்பீங்க. அப்போது சாரா தான் வந்துட்டு காஃபி ஆர்டர் பண்ணுறா. ஸோ காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் அந்த காஃபி பார்த்துட்டே உட்காந்துருக்கவும், என்ன ஏன்னு யோசிக்கிற, எதாக இருந்தாலும் சரியாக போய்டும் விடு, உன் மேலே தப்பு இல்லைல்ல, நீ அதை அவங்ககிட்ட சொல்லிவிடு. அதை அவங்க நம்புறதும் நம்பாததும் அவங்க பிரச்சனை. ஆனால் நீயே உன்னோட ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணிக்கிற, என்ன அதை பற்றி ஏன் யோசிக்கிற, பேசாமல் நீ என் கூட வந்து தங்கிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆக்சுவலாக அவள் வந்துட்டு தனியாக தான் ரூம் எடுத்து தங்கியிருப்பா, அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தனியாக தான் தங்கியிருப்பா. ஸோ அவள் கேட்குறா, உனக்கு வீட்டில் அவ்வளோ ப்ரெஷராக இருந்துச்சுன்னா என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லவும், நீங்கள் எனக்கு என்றைக்கு வீட்டில் ப்ரெஷர் இல்லாமல் இருந்திருக்கு, படிக்கிறப்ப இருந்தே இதே பிரச்சனை தான். எப்போ பார்த்தாலும் ஊரில் யாராவது ஒரு சும்மா திரும்பி பார்த்தா கூட என் மேலே தப்புங்கிற மாதிரி பேசிட்டு போவாங்க என் ஃபேமிலி. இதில் நான் உன் கூட வந்து தங்கினா உன்னை சேர்த்தையாவது சொல்லுவாங்கடி அப்படின்னு நீங்கள் சொல்ல, லாஜிக்கே இல்லாமல் பேசாத வயன், தேவையில்லாமல் அதை இதை யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு நீ கம்பெனி என் கூட வந்துரு, திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வீட்டுடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பீங்க. அப்போது திரும்ப கேட்குறா, என்ன தான் உனக்கு பிரச்சனை, ஏன் நீ எந்த ஒரு மூவும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் உங்களோட வீட்டில் இருக்கிற என்னென்ன பிரச்சனை அது எல்லாத்தையும் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக உங்களோட அம்மா வந்துட்டு உங்களோட ஓன் மதர் கிடையாது, அவங்க உங்களோட சித்தி தான். ஸோ நீங்கள் பிறந்ததுக்கப்புறமா உங்களோட அம்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அவங்க தான் இந்த பொண்ணு. இப்போது அவங்க சொல்கிறதா சட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது வீட்டில். அவங்களுக்கும் வந்துட்டு குழந்தைங்களாம் இருக்குது, 2 பசங்க. ஸோ அவங்கள ஒரு மாதிரி உங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. வீட்டுக்கு போனால் அவ்வளோ வேலை, எல்லா வேலையும் நீங்கள் தான் செய்யணும். வீட்டுக்கு சம்பாரித்து கொடுக்கறதுலேருந்து வீட்டு வேலையிலேருந்து மொத்தமுமே நீங்கள் தான் பண்ணணும். ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடும் உங்களுக்கு. வீட்டுக்கு போனாலே நரகம் மாதிரி இருக்கும். ஆனாலும் ஏண்டி இதெல்லாம் செய்கிற அப்படின்னு சொல்லி சாரா கேட்க, என் அப்பாவுக்காக செய்கிறேன்டி, என் அப்பா எனக்காக தான் கல்யாணம் பண்ணேன்னு சொன்னாங்க. என் அப்பா கல்யாணமே வேணான்னு சொன்னார். ஆனால் தாத்தா பாட்டி தான் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை பார்த்துக்க ஆள் வேணும்ல, ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறா, உன்னையும் பார்த்துக்க ஆள் வேணும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போது அதாவது அவங்க என்னையும் பார்த்துக்கல, என் அப்பாவையும் பார்த்துக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. சாராக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்காக நீ அங்கேயே கஷ்டப்பட போறியா வயன், என்னாலலாம் இப்படி பார்த்துட்ருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போது நீங்கள் விடுடி பார்த்துக்கலாம், என் அப்பா அங்கே பாவம் தனியாக கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லவும், உன் அப்பா கஷ்டப்படுறான்னு மட்டும் என்கிட்ட இன்னொரு வாட்டி சொன்னேன்னா அவ்வளோதாண்டி, உன் அம்மா உன்னை இவ்வளோ டார்ச்சர், சாரி அம்மா கிடையாது சித்தி தானவ, அவள் உன்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கா, ஒரு வார்த்தை உனக்காக பேசியிருப்பாரா இது நாள் வரைக்கும் அப்படிங்கவும், உங்களுக்கு அதுக்கு ஆன்சரே இல்லை. ஏன்னா அவர் பேசுனதே இல்லை, எதுவுமே பேச மாட்டார். உங்கள் மேலே பாசம் இருக்குது, ஆனால் அதை வெளியே காட்டிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் பண்ணதில்லை. உங்களோட சைடில் அவர் என்றைக்குமே நின்னது கிடையாது. அதனால் உங்களுக்கு இப்போ அவள் கேட்குறதுக்கு பதில் கிடையாது. அமைதியாக உட்காந்துருப்பீங்க. உடனே நம்ம சாரா அப்படியே உங்களோட கையை அப்படியே ஸ்லீவ் ஃபுல்லாக தான் எப்போவுமே போடுவீங்க. என்ன பண்ணிடுறான்னா அப்படியே அந்த கையை பிடிச்சி இழுக்கிற. அங்கே நீங்கள் கையேண்டி இழுக்கிற அப்படிங்கவும், டக்குன்னு உங்களோட ஸ்லீவ் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தள்ளி விட்டுட்டு, இங்கே பாரு இதெல்லாம் கூட அப்பாவுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறா. ஸோ கையில் வந்துட்டு உங்களோட அம்மா சூடெல்லாம் வச்சுருந்துருப்பாங்க போல். ஸோ அதெல்லாம் தான் காட்டுறா. நீங்கள் விட்டுடி, எல்லோரும் முன்னாடி எதுக்கு இப்படி பண்ணுற அப்படிங்கவும், உன் அம்மா எல்லாம் முன்னாடி தாண்டி பண்ணா, இதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாதா, இங்கே பாரு வயன், இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் தான் ஓகேவா, நம்ம 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போகிறோம், உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரோம் அப்படிங்கிறா. நீங்கண்ணா வேணாம் அது எதுவுமே பண்ண வேணாம், என் அப்பா பாவம், நானும் வந்துட்டு அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் அப்படின்னு சொல்லவும், நீ திருந்தி தொலைய மாட்டடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் திட்டிகிட்டு இருக்கிறா. ஃபைனலாக உங்களுக்கு டைம் ஆகிருக்கும்ல. ஸோ டைம் முடிஞ்சு காஃபி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. இப்போது உங்களோட டேபிளுக்கு பக்கத்து டேபிளில் ஒரு பர்சன் உட்காந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காரு. அது வேறு யாரும் கிடையாது, ஜிமின் தான். அவரும் சும்மா அந்த பக்கம் காஃபி ஷாப்புக்கு வந்திருப்பார். அப்போது அங்கே உட்காந்துருப்பாரு. இந்த மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறத கேட்டிருப்பாரு. பார்த்தா அது நீங்கள் இது காலையில் பார்த்து பொண்ணாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு புரிஞ்சிருச்சு நீங்கள் ஏன் இப்படி ஒரு மாதிரி டென்ஷனாக சுற்றி இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால் அவரும் உங்களோட சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு, அவங்க மேலே தப்பு இல்லை, ஒரு பொண்ணை போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணால் அவள் எந்த பையனை வந்துட்டு நம்புவா அப்படிங்கிற மாதிரி அவருக்கு எல்லாம் புரியும். அதனால அப்படியே அங்கேருந்து எஞ்சி போயிடுவார். அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா நம்ம யூங்கி அவர் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணுவார் போல். எப்போயாவது ஆஃபீஸ் போவார். ஸோ வீட்டில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருப்பார். நம்ம ஜிமின் நேராக வீட்டுக்கு போகணுமே, யோங் அப்படின்னு கூப்பிட, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்றைக்கி காலையில் ஒரு பொண்ணு பார்த்தோம்ல, நீங்கள் கூட அடிச்சிங்களே அப்படின்னு சொல்லி கேட்க,
கருமாவளை ஞாபகப்படுத்தாத, எரிச்சலாக வருது. பொண்ணா அது? மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாரா? அத்தனை தடவை சொல்கிறேன் அது நான் இல்லைன்னு, என்னையே பொறுக்கிங்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ ஜிமினும் இந்த மாதிரி யாராவது நம்மக்கிட்ட சடனாக கோவப்பட்டாங்க அப்படின்னா அது நம்ம மேலே மட்டும் இருக்கிற கோவம்னு அர்த்தம் கிடையாது. அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருந்திருக்கலாம். ஸோ அதனால கூட கோவப்பட வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் நீ என்னடா வெயிலில் போயிட்டு வந்தங்காட்டிக்கு மண்டை சூடாகி குழம்பிட்டியா என்ன? மென்டல் மாதிரி பேசிகிட்டு இருக்கிற, பார்த்தல காலையில் என்ன பண்ணான்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமின் இப்போது இவங்கக்கிட்ட அந்த காஃபி ஷாப்பில் நடந்த எல்லாமே சொல்கிறாரு. இவங்களுக்கே லைட்டாக பாவம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். ஸோ அவர் அப்படியே லைட்டாக சைலண்ட் ஆகிடுறாரு. ஜிமினும் அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே இவ்வளோ பிரச்சனை, நீயும் சேர்த்து அடிச்சிட்ட, பாவம்ல எவ்வளோ ஹர்ட் ஆகிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, இவங்கியும் டேய் அவன் மேலே தானே தப்பு, அந்த அக்கா சொன்னாங்கடா, நான் கேட்டேன், நீங்கள் வேணால் சொல்லுங்கள், நான் வேறு பக்கம் தானே வந்தேன்னு. அவங்க சொல்லியும் அதை நம்பாமல் என்ன ஆள் செட் பண்ணிக்கிறியான்னு கேட்குறா. நீயே சொல்லு, என்ன தான் வீட்டில் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் ரோட்டில் இருக்கிறவங்க கிட்ட தான் காட்டணுமா? நானும் அந்த காட்டிக்கு அறையோடு விட்டுட்டு வந்தேன். இதே வேறு எவனாதான் இருந்தால் நீயே சொல்லு என்ன ஆயிருக்குன்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிமினும் என்னால் சொல்ல தான் முடியும், ஆனாலும் நீ அடிச்சிருக்கக்கூடாது, அது தப்பு தான். என்னையும் தான் அடித்தா, நான் திருப்பி அடிச்சேனா? இல்லை, அதனால் நீ அடித்தது தப்பு தான். அவளை எங்காவது பார்த்தா மன்னிப்பு கேளு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினு வந்துட்டு அவரோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ அவரோட ஒர்க்கு என்ன? தூங்குறது தான். ஆனால் நீ பாரு வேலை, நான் பார்க்குறேன் என் வேலை அப்படின்னு சொல்லிட்டு தர வந்துட்டு போய் படுத்து தூங்கிடுறாரு. இவங்க பார்க்குறாரு, இவன் வந்து தூங்குறது ஒரு வேலை, நான் வேலை செய்கிறது ஒரு வேலை, எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவர் பாட்டுக்கு வேலை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிமின் பார்த்தீங்கன்னா இவங்களோட செல்ல தம்பி, அதனால எந்த வேலையும் பண்ணாமல் இவங்க பார்க்க வரும்போது, அதாவது ஆக்சுவலாக அவங்களோட வீடு இங்கே கிடையாது, இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்கியிருக்காரு, சொந்த ஊர் வேறு. ஸோ வேலை இங்கே இருக்கிறதுனால இங்கே வந்து இருந்திருப்பார். இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதுனால இங்கே இருந்துட்டார். இப்போது ஜிமின் வந்துட்டு இவங்க பார்க்கறதுக்கு மந்த்லி வருவார். ஸோ அந்த மாதிரி தான் மந்த்லி வந்தால் 2-3 டேஸ் இருந்துட்டு போவார். அப்படியே வந்துட்டு தூங்கிட்டுருக்காரு க்யூட்டாக படுத்து. இந்த மாதிரி ஜிமின் நிறையா அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு போய் படுத்துங்கன்னதுமே இவங்க ஒரு 5 நிமிஷம் யோசிச்சுட்டு ஜிமினையே பார்க்க அவர் க்யூட்டாக தூங்கிட்டுருக்காரா. இவருக்கு மனசில் என்ன தோணுதுன்னா, இந்த குள்ளவாத்தி என்னைக்கு பெரிய மனுஷனாச்சு, எப்போ இவ்வளோ மெச்சூர்டானா, நமக்கே அட்வைஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இவர் வேலை பண்ணிகிட்ருப்பாரு. ஆனாலும் இவருக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, அடிச்சிருக்கக்கூடாதான் அப்படின்லாம் தோணுது. அப்படிதான் இவருக்கு ஒரு பக்கம் டே போக உங்களுக்கு ஒரு பக்கம் டே ஒரு மாதிரி போகுது. ஸோ உங்களுக்குன்னு இருக்கிற ஒரே ஆறுதல் சாரா மட்டும்தான். இப்போதைக்கு சாரா மட்டுமே தான். அவள் மட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் அவ்வளோதான், எதுக்கு வாழ்கிறோன்னே தெரியாத அளவுக்கு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படியெல்லாம் கூட யோசிப்பீங்க. ஸோ அவள் மட்டும்தான் உங்களுக்கு, அதாவது நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரே ரீசன் அவள் மட்டும்தான். எப்போயுமே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாள். இப்போ வீட்டுக்கு வந்துடுறீங்க, ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லேட்டாக தான் போவீங்க. ஏன்னா வீட்டுக்கு போனால் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு லேட்டாக போவீங்க. இன்றைக்கி அப்படி தான், போகிறதே 9 மணி ஆகிடுது, எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு தான் போகிறீங்க. வீட்டுக்கு போய் ரீச் ஆனதுமே சாரா கால் பண்ணுறா, என் வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் வீட்டுக்கு போயிட்டேன்டி அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு கால் வச்சுட்டு திரும்ப நீங்கள் மறுபடியும் அவளுக்கு வீடியோ கால் பண்ணுறீங்க. ஏன் அப்படின்னா இது ஒரு திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருப்பீங்க போல், அது அவளுக்கு காட்டணும்னு சொல்லிவிட்டு அது வந்திருக்கும் இன்றைக்கி. நீங்கள் அதை காட்டுறதுக்காக அவளுக்கு வீடியோ கால் பண்ணி, ஏய் சாரா இங்கே பாரு, இது வந்துருச்சுடி, இது நல்லா இருக்கா என்ன, வச்சுக்கிட்டா இல்லை ரிட்டர்ன் பண்ணிவிட்டா இல்லை எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணலாமான்னு சொல்லிட்டு அவகிட்ட இந்த மாதிரி கேட்டுட்ருப்பீங்க. அவ்வளோ அந்த வீடியோ காலில் பார்த்துட்ருப்பா. நல்லா தான் இருக்கும், இதை கீப் பண்ணிக்கோ, நல்லாயிருக்கு, இது நல்ல பிராண்ட் தான் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அப்போது கரெக்டாக அவங்களோட அந்த சித்தி இருக்காங்களே, அவங்க உள்ளே வந்துடுறாங்க. வந்ததுமே என்ன ஏதுன்னு கூட கேட்கல, ஜஸ்ட் அப்படியே உங்களுக்கு கையை பிடிச்சி இழுத்து ஓங்கி பலார்னு கண்ணத்துலேயே அரைஞ்சிட்றாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஃபோனை ஒரு பெட் இருக்குல்ல, ஸோ பெட்டில் ஒரு வாரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பக்கம் உட்காந்து பேசிகிட்ருப்பீங்க. இப்போ உங்களை இழுத்து போட்டு அடிக்கிறது அப்படியே அவள் பார்த்துருப்பா. அவ்வளோதான், அடுத்த நிமிஷத்தில் அவள் அங்கேருந்து கிளம்பிட்டா, எதுவுமே பேசலை, ஜஸ்ட் அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டா. ஓகேவா, அந்த கால் ரெக்கார்ட் இருக்குல்ல, ஸோ அது எல்லாமே ரெக்கார்டர் பண்ணி விட்டுட்டு காலை கட் பண்ணவே இல்லை. அவள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வந்துடுறா. ஸோ சாரா ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்கள் வீட்டுக்கே வந்துடுறா. வந்ததுமே ஒன்றுமே பேசலை, நீங்கள் அமைதியாக அழுதுட்டு இருப்பீங்க. அவள் கால் கட் பண்ணால என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, ஒரு மாதிரி உங்களுக்கு ஆய்ந்திருக்கும், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் போட்டு நம்மளை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா
அவங்க வந்துட்டு நீங்கள் அந்த பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாங்க. அது பையன் இல்லை, என் ஃப்ரெண்டு நீங்கள் சொன்னாலும் அந்த ஃபோனை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க. ஏதாவது தெரியாமல் பண்ணியிருந்தா சரி, ஓகே நம்ம தப்பு பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். அவங்க உங்களை அடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை வச்சு அடிக்கிறப்போ ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அப்படி தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டீங்க. காலையிலேருந்து உங்களுக்கு டைமே சரியில்லை, எல்லோரும் அடிச்சுட்டு இருக்கிறாங்க நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. அப்போது ஒரு மாதிரி உங்களுக்கு டென்ஷன் ஆகிருக்கும். என்ன பண்ணிடுறீங்கன்னா, நீங்கள் பாட்டுக்கும் உங்கள் பால்கனி வழியாக அந்த பக்கம் குதிச்சு நீங்கள் வெளியே போயிடுறீங்க. உங்களுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல. எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்கன்னே தெரியாது. நீங்கள் பாட்டுக்கும் மணி வந்துட்டு ஒரு 10 இருக்கும். அந்நேரத்தில் நைட்டில் நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, ரோட்டில் தனியாக நடந்து போயிட்டு இருக்கிறீங்க, அழுதுகிட்டே போயிடுறீங்க. இந்த சைட் சாரா வீட்டுக்கு வந்திருப்பா. ஸோ அவள் வாசல் வழியாக வந்திருப்பா, நீங்கள் பின்னாடி வழியாக போயிருப்பீங்க. நீங்கள் போகிறதுக்கும் அவள் வரத்துக்கும் கரெக்டாக இருக்குது. 2 பேரும் 2 பேர்த்த பார்த்துக்கல. ஸோ கதவை சாத்தியிருக்க மாட்டாங்க. அதனால சாரா நெடு வீட்டுக்குள்ளே வந்துடுறா. வந்தது முன்னாடியே ஹாலில் அந்த அம்மா இருக்காங்கள்ல, ஸோ அவங்க சித்தி, அவங்க உட்காந்துட்டு அப்படியே கால் மேலே கால் போட்டு டிவி பார்த்துட்ருப்பாங்க. உங்களை அவ்வளோ டார்ச்சர் பண்ணிவிட்டு அவங்க இப்போ ஜாலியாக உட்காந்துருக்காங்க. அந்த பக்கம் பார்த்தா அவங்க பசங்களுக்கு நல்லா பிரியாணியெல்லாம் சமைச்சு கொடுத்துருப்பாங்க போல். அவனுங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறானுங்க. அதுங்களுக்கும் அம்மா மாதிரி கல் நெஞ்சம் போல். உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நமக்கு அக்கா தானேன்னு சொல்லிட்டு ஒரு பாசமே வர மாட்டேங்குது அதுங்களுக்கு. ஸோ இப்போ சாரா நேராக வீட்டுக்குள்ளே வந்திருப்பாள்ல, அந்த அம்மா தான் உட்காந்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணுறான்னா, நின்று போயிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க. இவளை பார்த்ததே எந்திரிக்கிறாங்க. யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு. இவ எதுவுமே பேசலை. ஓங்கி பலார்னு 2 கணத்துலேயும் மாற்றி அரைகிறா. இவங்க ஐயோ அம்மான்னு கத்தவும் அவங்க பசங்களும் பெரிய பசங்க தானே எஞ்சி ஓடி வராங்க. வந்து சாராவை பிடிச்சிட்டு அடிக்கிறதுக்கு வந்தா அவனுங்களுக்கும் சேர்த்து விழுது. ஸோ அவனுங்களும் அடி வாங்கிட்டு அந்த பக்கம் போய் நின்றுக்கிறானுங்க. ஆனால் சாராக்கு இத்தனை நாள் சேர்த்து வச்ச மொத்த வெறியும் காட்டிட்டு இருக்கிறா. அப்படி போட்டு பலார்னு அந்த அம்மாவை அறாருன்னு அறையிறா. அந்த அம்மாவுக்கு ரொம்ப வலி எடுத்துச்சு. விடுடி, யார்டே நீரடியாக அடிக்கிறாங்கவும். ஏய் என்னடி நினச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள்? வயனுக்கு கேட்க ஆளுல நினச்சிட்டு அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறியா? உன் இஷ்டத்துக்கு அவளை அடிக்கிற, உன் இஷ்டத்துக்கு சூடு வைக்கிற. நீ யார் அதெல்லாம் பண்ண? நீ என்ன அவளை பெத்த அம்மாவா அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஏய் நான் தான் அவள் அம்மா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ சொல்லு இவனுங்களுக்கு அம்மான்னு, ஆனால் அவளுக்கு அம்மான்னு சொல்லாத. அம்மானா அது எவ்வளோ பெரிய வார்த்தை. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நாளாக நீ நடந்துக்கிட்டு இருந்திருக்கியா? உன் பொண்ணெல்லாம் இருந்திருந்தா அந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருப்பியா? எதுக்கடி இப்போ அவளை அடித்த அப்படின்னு சொல்லி அவள் கேட்குறா. அவள் அடிப்பொடின்னு தான் பேசுகிறா. என்னடி நீ என்னை டீப் போட்டு பேசுகிறேன்னு அந்த அம்மா எகுற. பலான்னு இன்னொன்று விழுகுது. இவள் அறையில் பல்லே ஒன்று கொட்டியிருக்கும் அந்த அம்மாவுக்கு. வாயில் பொழப்பொழு ரத்தமே வந்துடுது. அந்த பசங்க அம்மான்னு சொல்லிட்டு அழுதுட்டு நிற்கிறதே தவிர வேறு ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறானுங்க. கிட்ட வந்தால் சாரா கிட்ட இன்னும் 2 அடி சேர்த்து விழும். அதனால் பயந்துட்டு அங்கே நிற்கவும். இப்போ உங்களோட அப்பா கரெக்டாக உள்ளேருந்து வெளியே வராரு. என்னாச்சுங்க, என்ன நடக்குதுங்க, எதுக்கு இப்போ எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கிற, யார்மா நீ அப்படின்னு கேட்க. ஐயோ வாயா பெரிய மனுஷா, உனக்கு தான் முதல்ல கொடுத்துருக்கணும், ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாராக்கு இன்னுமே ஒரு மாதிரி வெறி அடங்கலை. ஏன்னா தினம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரகிள் எல்லாம் சொல்லுவீங்கள்ல, அவளுக்கு அப்போவே கோவம் வரும். இன்றைக்கி எல்லாம் கையில் வசமாக சிக்கியிருக்கவும் அப்படியே முட்டி பிடிச்சிடுத்து நல்லா அடியேன்னு அடிச்சிட்டு இருக்கிறா. உங்களோட அப்பாவும் வந்துட்டு தடுக்கிறாங்க. அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. யோ இங்கே பாரு, நீ என்னோட அப்பாங்கிற ஒரே காரணத்துக்காக உன் மேலே கையை வைக்கல. என்ன நீ இவ உன் பொண்ணு தானே வயன், இவ அவள் அடிக்கிறப்போ ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிருப்பியா? கையில் சூடெல்லாம் வச்சுருக்கா, காலில் சூடு வச்சுருக்கா. அவள் பொண்ணுன்னு நினச்சிங்களா என்ன நினச்சிங்க? நீ பெற்ற பொண்ணு தானே. அவன் மேலே உனக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா? இவளுக்காக அவளை விட்டுருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. உங்கள் அப்பாவுக்கு என்ன பேசுறதுனே தெரியல, அமைதியாக நிற்கிறாரு. ஸோ இப்போ இப்படி வாயை மூடிட்டு நிற்கிறியோ அதே மாதிரி நில்லு. ஏன்னா ஒயனை இவ டார்ச்சர் பண்ணுறப்ப நீ அப்படியானு நின்ன, இதுக்கு மேலே நீ வாயை தந்தினா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறா. உடனே இந்த லேடி, ஏய் உன்னை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் பாருடி அப்படின்னு சொல்லவும், பண்ணுடி பண்ணு, யார் ஜெயிலுக்கு போகிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாள். ஸோ அதெல்லாத்தையும் காட்டிடுறா. இப்போ இவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அமைதியாக நிற்கணும். ஸோ அப்படி நின்றுட்டுருக்கவும் இவளுக்கு அடிச்சடிச்சு இவளுக்கே டயர்டாயிருக்கும். ஸோ சாரா வந்துட்டு, நான் ஒயனை கூட்டிகிட்டு போகிறேன், இனிமேல் அவள் பக்கம் நீங்கள் தலை வச்சு கூட பார்க்கக்கூடாது, அவள் சம்பளம் கிம்பளம்ட்டு ஏதாவது அவகிட்ட கேட்டிங்கன்னா பல்ல கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிடுறா. ஸோ இப்போ புரியுதா சாரா தான் உங்களுக்கு எல்லாம் நான் சொன்னதுக்கு காரணம். ஸோ அவங்களுக்காக இது வேணால் செய்வா. இப்போது இவ்வளோ பிரச்சனை நடக்குது, வேணும் வெளியே வரலன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டு வயன் சொல்லிட்டு வீடு ஃபுல்லாக தேடுறா. ஆனால் நீங்கள் அங்கே இல்லை, நீங்கள் அங்கே இருந்தால் தானே வரத்துக்கு. அவள் எல்லா பக்கம் தேடிட்டு அவளுக்கு பயம் ஆயிடுச்சு. நீ அடித்தங்காட்டி தான் அவள் ஏதோ பண்ணுறா, அவங்க வீட்லேயே இல்லை, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா உன்னை நான் கொன்று வண்டி வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து ஓடிடுறா அவங்கள தேடுறதுக்காக.
அவள் ஒரு 1/2 மணி நேரம் பைக்கில் அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு சந்து பந்து விடாமல் எல்லா பக்கம் தேடிட்டா. எங்கேயுமே கிடைக்கல. சாராவுக்கு ரொம்ப பயம் ஆகிடுது. அப்போ கூட சண்டை போட்டுட்டு அடிச்சிட்டு இருந்த நேரம் இவளை தேடி இருந்திருக்கலாம். இப்போ எங்கே போனானே தெரியலையே. ஏற்கனவே இவளுக்கு 1008 பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நீ எங்கடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறீங்க. ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி பயங்கரமான இருட்டான ஒரு இடம். அங்கே வந்துட்டு பக்கத்தில் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்கும். ஆனால் வந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாகவே ஆள் நடமாட்டமே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப அழுக வரவும் அங்கே உட்காந்துட்டு ஒரு மாதிரி சின்ன கல் மாதிரி இருக்கும். ஸோ அது மேலே உட்காந்துட்டு பயங்கரமாக அழுதுட்டுக்கிறீங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன் வெளியே வந்தீங்கன்னு தெரியல. இனி எங்கே போகிறதுன்னு தெரியல. அங்கே போகவே உங்களுக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன். என்றைக்கும் இவ்வளோ சீக்கிரம் அழுக மாட்டீங்க. பட் இன்றைக்கி சுற்றியே யாருமே இல்லை. அதனால் பயங்கரமாக ஒரு மாதிரி அழுக வருது. அப்படியே வந்துட்டு உட்காந்து அழுதுட்டுக்கிறீங்க. அப்படியே உங்களோட காலை கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்து அழுதுட்டுக்கிறீங்க. நம்ம யூங்கி அப்போ தான் சும்மா வாக்கிங்லாம் போயிருப்பார் போல். ரொம்ப தூரம் அப்படியே நடந்து போகிறது திரும்ப வர்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது நடந்து அவரோட அப்பார்ட்மெண்ட் அங்கே தான் இருக்கும். ஸோ ஆக்சுவலி இது அவர் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் சைட் தான். ஸோ நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அவருக்கு யாருன்னு தெரியல. ஆனால் அழுகிற சத்தம் கேட்கும். என்னது அழுகிற சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா நீங்கள் தான் ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஒரு பெரிய லாங் ஃப்ராக் மாதிரி. அப்போது ஒரு லாங் ஃப்ராக் போட்டுட்டு உட்காந்து அழுதுட்ருப்பீங்க. ஏதோ பொண்ணு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு கிட்ட வருவார். வந்து பார்த்தா நீங்கள் அழுதுட்டுருக்குறீங்க. யாருன்னு அவருக்கு இன்னும் தெரியல. ஸோ அவருக்கு எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்ன கேட்குறதுன்னு தெரியல. ஸோ ஜஸ்ட் அப்படியே வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. நீங்கள் இன்னும் அழுதுட்டு இருப்பீங்க. பட் யாரோ வந்து இது பக்கத்தில் இருக்க மாதிரி தோணும். ஸோ அப்படியே வந்துட்டு லைட்டாக எந்திரிச்சு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா அது யூங்கி தான் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஸோ அவருக்கு உங்களை பார்த்ததுமே ஷாக்காக இருக்குது. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா அவர் அடித்தார்ல காலைல. ஸோ அதனால தான் அழுகிறீங்களா என்னன்னு தெரியாமல் அவர் ஒரு மாதிரி நீயா அப்படின்னு சொல்லி கேட்க நீங்கள் என்ன நினச்சிங்களோ தெரியல, இன்னும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இவங்க இருந்துட்டு அல்லாத ஒன்றும் இல்லை சாரி அப்படிங்கிறாரு. ஆனால் அவர்னால நீங்கள் அழுகலை. அப்போது அவர் அந்த மாதிரி சொல்லவும் நீங்கள் எச்சா அழுதுகிட்டே இருக்கீங்களா. அவர் உங்களோட தலையை ஒரு மாதிரி தட்டி கொடுக்குறாரு. அல்லாத ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் டக்குன்னு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஹக் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா அழ ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இப்போ யோகிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் அவரை ஹக் பண்ணி அழுகிறதுனால அவர் உங்களோட ஷோல்டரில் அப்படி தட்டி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் காம் ஆகுறீங்க. இப்போது கேட்குறாரு, என்னாச்சு காலையில் நான் அடித்ததுக்கு தான் அலறியா? சாரி எனக்கு தெரியாது, ஆல்ரெடி உனக்கு நிறையா ப்ராப்ளம் இருக்குதுன்னு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் உனக்கு எப்படி அதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து தம்பி சொன்னான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நடந்தது அவரும் சொல்கிறாரு. நீங்களும் பரவாயில்ல உங்களால் நான் அழுகலை, எனக்கு இதெல்லாம் பழகிடுச்சு. எனக்கு நீங்கள் அடித்தது ஒன்றும் அந்தளவுக்கு வலியும் இல்லை. ஏன்னா அதை விட அதிகமாக நான் என் அம்மா கிட்டே வாங்குவேன், சாரி என் சித்திக்கிட்ட வாங்குவேன் அப்படிங்கிறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகிட்டே இருக்குது நீங்கள் பேசுகிறதெல்லாம். ஸோ சரி மன்னிச்சிக்கோ, நானும் உன்னை காலைல கஷ்டப்படுத்திட்டேன்ல, இப்போயே இங்கே தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எனக்கு எங்கள் வீட்டுக்கு போக பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, அதனால தான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக சோகமாக உட்காந்துருக்கீங்க. அந்த டைமில் யூங்கியோட ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. அவருக்கு கட் பண்ணி விடுறாரு. திருப்ப ஃபோன் வந்துகிட்டே இருக்கவும் நீங்கள் இருந்துட்டு நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சுல்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு விட்டுட்டு போக மனசே இல்லை அப்படி தனியாக. ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஸ்ட்ரகிளில் இருக்கிறீங்கள. ஸோ அந்த மாதிரி யாருக்கு விட்டுட்டு போக தோணும். அதனால் அவருக்கு மனசே இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. ஆனால் ஃபோன் மேலே ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. ஜிமின் தான் கால் பண்ணிட்டுருக்காரு. அப்போது நீங்கள் திரும்ப ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் கொஞ்சம் நேரம் கழித்து வீட்டுக்கு போயிடுறேன், எனக்கு வேறு வழி இல்லைல்ல, நாங்கள் தானே போய் ஆகணும், நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், பக்கத்தில் தான் வீடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் யூங்கிக்கு அங்கே உங்களை விடுறதுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ காலையில் ஜிம்மின்னு சொல்லியிருப்பார். அண்ட் இப்போ நீங்களும் பார்த்து சொல்லியிருப்பீங்க. அதனால் அவர் வந்துட்டு ஓகே உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க ஒயன் அப்படிங்கிறீங்க. எந்திரி ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. எங்கே அப்படின்னு நீங்கள் கேட்க வா இன்றைக்கி என்னோடய வீட்டில் இருந்துக்கோ, பயப்படாத நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ என் தம்பி இருப்பான், அதனால் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப்டியாக தான் இருக்கும், எங்கள் வீட்டில் இருந்துக்கோ, காலையில் எதாக இருந்தாலும் பேசிக்கலாம், இப்போ நீ அங்கேயும் போக வேணாம், தனியாகவும் இங்கே இருக்க வேணாம் வான்னு கூப்பிடுறாரு. உங்களுக்கு போகவே தோணலை. இல்லை அதெல்லாம் வேணாம், நான் என் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லவும் எதுக்கு,
அந்த ராட்சசி கிட்ட போயிட்டு சிக்கிறதுக்கா? நீ நல்லா படிச்சிருக்க, நல்லா வேலைக்கு போகிற, சம்பாதிக்கிற, நீ தனியாக இருக்கலாம், ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படணும்? வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் உங்களுக்கு தான் வீட்டுக்கு போக விருப்பம் இல்லைல்ல, அதனால நீங்களும் அவர் கூட போகிறீங்க. கரெக்டாக 2 பேரும் வீட்டுக்கு போக அந்த பக்கம் பார்த்தா அதாவது ஜிம்மின் இருப்பார்ல, ஸோ கால் பண்ணிட்டே இருக்காரு. இவங்களும் வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. வேறு எதுவுமே பேச விடல ஜிம்மினை. அப்போ கரெக்டாக வாசல்கிட்ட போனால் ஜிம்மின், யூங்கியோட அப்பா அம்மாண்டு எல்லோரும் அங்கே இருக்காங்க. எல்லாருமே வந்துட்டு உங்களையும் யூங்கியும் அந்த டைமில் பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா என்ன நினச்சிட்டாங்கன்னா அது யூங்கியோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நினச்சிட்றாங்க. ஸோ என்னப்பா கேர்ள் ஃப்ரெண்டா, அழகாக இருக்காளே, என்ன அழுது மாதிரி இருக்குது, சண்டை ஏதாவது போட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப அவங்க அம்மானா என்ன ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்குன்னு சண்டை போடாமல் ரொம்ப காமாக ரொம்ப ஒரு மாதிரி நல்லா க்யூட்டாக பேசுகிறாங்க, குவைட்டாக பேசுகிறாங்க. ஜிமின் வந்துட்டு ஐயோ இந்த பொண்ணு ஏன் இவன் கூப்பிட்டு வந்தான்னு சொல்லிட்டு அவருக்கு ஒன்றும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போ யூங்கிக்கும் ஷாக்காக இருக்குது, இவங்க எப்படா வந்தாங்க, எனக்கு மட்டும் எங்கே இருந்தால் அப்படி வருமோ தெரியலையேன்ட்டு. இல்லைம்மா அது வந்துட்டு அப்படின்னு சொல்லவும் இவங்களோட அப்பா, சரிடா நாங்களும் இதை பற்றி பேச தான் வந்தோம், ஆனால் நாங்கள் பேசுறதுக்கு முன்னாடி நீ ஏன் முந்திக்கிட்ட, சரி ஓகே நம்ம சீக்கிரமாக கல்யாணம் முடிவெல்லாம் எடுத்துக்கலாம், எப்படிம்மா அவங்க வீட்டில் வந்து பேசவா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் திருன்னு முழிக்கிறீங்க. நான் பாட்டுக்கு ரோட்டில் உட்காந்துட்டு இருந்தேன், எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு ஏடா கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஆனால் உடனே ஜிமின் வந்துட்டு சரி ஓகே ஏன் வெளியே நின்றுட்டு, அண்ணா நான் சாவி எடுத்துகிட்டு போகல, உங்ககிட்ட தான் இருக்குது, அதுக்கு தான் கால் பண்ணேன் அப்படிங்கிறாரு. ஓ சாவியா, இந்தடா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வீட்டை திறந்து எல்லோரும் உள்ளே போகிறீங்க. உங்களே கூப்பிட்டு போகிறாங்க. இவங்களோட அம்மானா உங்களை விடவே மாட்டேங்கிறாங்க, அவ்வளோ க்யூட்டாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும் போல். இவங்களுக்கு 2 பசங்களாச்சா, ஸோ அப்படியே வந்துட்டு உங்களால் அப்படியே தலையெல்லாம் அப்படியே முடியெல்லாம் அப்படியே கோச்சிக்கிட்டு நீ அழகாக இருக்க, அப்புறம் எப்படி என் பையனை தெரியும், நீ ப்ரப்போஸ் பண்ணி அவன் ப்ரப்போஸ் பண்ணானான்னு மாற்றி கேட்குறாங்க. ஸோ இவங்களுக்கே கடுப்பாயிடுச்சு, அவளே 1008 பிரச்சனையில் இருக்கா அப்படின்ட்டு. இங்கே பாருமா அவளே 1008 பிரச்சனையில் இருக்கா, நீ திருப்ப நசன்னு ஏதாவது பேசிகிட்டு இருக்கா, அதை உள்ளே போ அப்படின்னு சொல்லவும் அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்கள் 2 பேர்த்து லவ்வுக்கும் உங்கள் வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கல, அதனால நீங்கள் அழுதுட்டு போச்சு, இப்போ வந்துட்டு இவங்க கூட வந்துட்டீங்க அப்படின்னு அவங்க அப்படி நினச்சிட்டாங்க. ஸோ இதுதான் பிரச்சனையா, இங்கே பாருமா உலகமே எடுத்தாலும் சரி நான் உன் பக்கம் இருக்கேன் ஓகேவா, நான் உனக்கு அம்மா மாதிரி நினச்சிக்கோ, நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறவனை ஓகே, நான் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாண ஃபீச்சர்லாம் எடுத்துகிட்டு உடனே ஐயருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இந்த இதெல்லாம் பார்ப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே புரியல உங்களுக்கு, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே உட்காந்துருக்க, அந்த பக்கம் ஒரு மனுஷன் உங்களை காடு மேடுன்னு சொல்லிட்டு ரோடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறான். ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு, நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்கன்ட்டு. நீங்கள் இல்லை பரவாயில்ல வேணாம் அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல என்ன சாப்பிடுங்க, நானும் என்ன சாப்பிடல 2 பேருமே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவரு கூட உட்காந்து சாப்பிட்றாரு. ஸோ நீங்கள் தனியாக சாப்பிட்டா ஒரு மாதிரி இருக்குன்னு நினைப்பீங்கல்ல, ஸோ அதனால் அவர் கம்பெனி கொடுக்குறாரு. இப்போ 2 பேரும் சாப்பிட்டுருக்கிறப்போ உங்களுக்கு கில்ட்டியாக இருக்குது, ஒன்றுமே செய்யாத மனுஷனை காலையில் அரைஞ்சு அதுக்கப்புறம் இவ்வளோ பிரச்சனை ஆகிட்டு திருப்பி அவங்க வீட்லேயே உட்காந்து அவங்க கையிலேயே சாப்பாடு வாங்கி சாப்பிட்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்ன யோசிக்கிறீங்க, அம்மா அப்பா சும்மா பேசிகிட்டு இருப்பாங்க, இன்றைக்கி ஒரு நாள் தானே சமாளிச்சுக்கலாம், அவங்க காலைல ஊருக்கு போயிடுவாங்க அப்படிங்கிறாரு. சாரி அப்படிங்கிறீங்க, எதுக்கு அப்படின்னு கேட்க காலையில் அடித்ததுக்கு சாரி ஜிமின் அப்படின்னு சொல்ல, அட அதெல்லாம் நான் அப்போயே மறந்துட்டேன், நீங்கள் என்ன அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறீங்க, என் கேர்ள் ஃப்ரெண்டெல்லாம் என்ன தாறுமாறாக அடிப்பா, எனக்கு அதை பற்றியெல்லாம் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லவும் இவங்க வந்துட்டு எட்டி பார்க்குறாரு. பார்த்தா நீங்கள் 2 பேர் பேசிகிட்டு இருப்பீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுவார். இப்போது இப்படி தான் 2 பேர் பேசி முடிச்சதுக்கப்புறமா இவங்க வராரு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அவரோட ரூமை வந்துட்டு படுத்துக்க சொல்லிடுறாரு. அவர் வந்துட்டு இன்னொரு ஹாலில் இருக்குல்ல, ஸோ ஹாலில் போய் படுத்துக்கிறாங்க. இன்னொரு பெட்ரூமில் அவங்களோட பேரண்ட்ஸ் படுத்திருப்பாங்க, ஹாலில் ஜிமினும் இவங்க படுத்திருக்காங்க. நீங்கள் வந்துட்டு அவரோட ரூம் இருக்கிற ஸோ பெட்ரூம் அங்கே போய்ட்டு படுத்து தூங்கிடுவீங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்குறீங்க, பார்த்தா அவரோட அம்மா அவங்க வந்துட்டு உங்கள் கால்கிட்டே உட்காந்துருக்காங்க. டக்குன்னு எழுந்திரிச்சிடுறீங்க, அம்மா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி, மயன் நீ தூங்குறப்போ அழகாக இருக்கடா, அதை பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்னடா இவங்க இப்படி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இருக்கு, உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது வந்து சாரி ஆண்டி ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டா, ஏதாவது வேலை இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. உனக்கு இப்போல்லாம் எந்த வேலையும் கிடையாது, இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போகிறோம், அதான் நீ எந்திரிச்சா சொல்லிட்டு போகலான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் ஓகே ஆண்டி பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும்
பார்த்துக்கடா டேய் யூங்கி, எத்தனை நாள் நான் வந்திருக்கேன், ஒரு நாளாவது இப்படி பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிக்கிட்டியா? என் மருமக சொல்கிறாடா, இதுக்கு தான் ஒரு பொண்ணு வேணுங்கிறது. நல்ல வேலை, நல்ல பொண்ணாக தான் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேகெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறப்ப என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பாருமா ஒயன், நீ இங்கேயே இரு, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் போயிட்டு 2 நாள் கழித்து நாங்கள் எல்லோரும் வந்துடுவோம், ஓகேவா? வந்து உன்னை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுறோம். நான் அங்கே வந்துட்டு ஐயர்கிட்டலாம் பேசி முடிச்சாச்சு, கல்யாண ஏற்பாடெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம். உங்கள் வீட்டில் வேணான்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால உன்னை ரொம்ப நாளைக்கு இப்படியே வச்சுருக்க முடியாது. சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிட்டா தான் எந்த பிரச்சனையும் வராது லீகலாக. அதுக்காக 2 நாளில் கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் நடக்க போகுது, நல்லா சந்தோஷமாயிருன்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணத்துலேயும் நெத்திலையும் மொத்தம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஒரு பிரச்சனை போச்சுன்னு நினச்சி பார்த்தா இன்னொரு பெரிய பிரச்சனையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. இவங்க இதெல்லாம் கேட்டிருப்பாரு. ஸோ அவர் கரெக்டாக உள்ளே வந்து, ஒயன் சாரி, அது வந்து நான் அவங்ககிட்ட சொல்லி புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படியே எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடுறீங்க. டே பைத்தியக்கார, இன்னும் லூஸாடா, நான் பாட்டுக்கு ரோட்டில் ஒரு ஓரமாக உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். விட்டுருந்தா நானே ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போய் தொலைஞ்சிருப்பேன் வீட்டுக்கே. எனக்கு ஒன்று அவங்கக்கிட்ட அடி வாங்குறது திட்டு வாங்குறது புதுசு கிடையாது. நான் பிறந்த அவன் பிடிச்சி எனக்கு அத்தா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் காட்டுறீங்க, காலெல்லாம் காட்டுறீங்க. நீங்கள் கோவத்தில் இதெல்லாம் காட்டிட்டு இருக்கிறீங்க. ஸோ இங்கே பாரு, எவ்வளோ காயம் பார்த்தியா? காலில் பாரு எவ்வளோ சூடு பண்ணி ஏதாவது சூடு வச்சுருக்காங்க. கன்னத்தில் பாரு, அடிச்சா எனக்கு அவங்களோட கையெல்லாம் அப்படியே கன்னத்தில் ஒரு மாதிரி பதிஞ்சிருக்கும். இத்தனை பிரச்சனையை நான் வந்துட்டு இத்தனை வருஷமாக தாங்கிட்டு தான் இருக்கேன். என்ன ஒரு மாதிரி நேற்று ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு, அதனால் அங்கே வந்து உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அது ஒரு குத்தமா? நான் பாட்டுக்கு சும்மா ரோட்டில் உட்காந்துருந்தேன். என்னை கூப்பிட்டு வந்து உன் வீட்டில் வச்சு உன் அம்மா என்னடா நான் கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்க. ஏன்டா இப்போ இன்னும் 2 நாள் நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுமா? ஏற்கனவே எனக்கு 1008 பிரச்சனைன்னு சொல்லிட்டு இவங்க போட்டு கண்டாப்பினான்னு திட்டுறீங்க. அவர் இவளுக்கு என்ன ஒரு திமிரு பாரு, எப்படி பேசிகிட்டு இருக்கிறான்ட்டு அவரும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாரு. ஏய் என்னடி ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, நானும் எதோ பாவம்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தா நீ தாண்டி தப்பு பண்ண நேற்று. உன்னால தான் நேற்று எனக்கு அவ்வளோ டென்ஷன் ப்ரெஷர் ஆச்சு. உன்னால் எனக்கு வேலையை செய்ய முடியல, நீயே தப்பான்ட்டு உன்னை அடிச்சுட்டு நான் அதுக்கு என்னையே கில்ட்டியாக ஃபீல் பண்ண வச்சு நைட்டு ஏன் முன்னாடியே வந்து அழுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் கத்த. ஜிமின் வந்துட்டு அப்படி தூங்கிட்டு இருந்திருப்பாரு. எந்திரிச்சு வந்து அப்படியே பார்க்குறாரு தூக்க காக்கத்தில் கண்ணை தேய்ச்சிட்டு. மற்ற 2 பேரும் சண்டை போடுறீங்க. ஜிமினுக்கு என்ன பண்ணுறதே தெரியல. எதுக்குடா இவங்க எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு கத்துறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே அமைதி ஆயிடுறீங்க. அதுக்கப்புறம் என்ன, ஜிமின் சமாதானப்படுத்தினதுக்கப்புறம் ஒயன் சமைக்கலாமா பசிக்குதுன்னு கேட்குறாரு. டே பைத்தியக்காரா, நீ ஒருத்தண்டா, போங்கடா நான் முதல்ல என் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த பக்கம் போகவும் ஜிமின் வந்துட்டு, என்னாச்சு, எதுக்கு கோவப்படுறீங்க, அங்கே வேணாம், அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்கல்ல, இங்கேயே இருந்துருங்களேன் அப்படின்னு கேட்குறாரு. அவருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. பேசாமல் அம்மா அப்பா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாங்கிற அளவுக்கு யோசிச்சிட்டாரு. அவர் அப்படி கேட்குறாரு. நீங்கள் அத்தானே அண்ணன் மாதிரி தான் நீ இருப்பேன், அவன் ஒரு பைத்தியம், அவன் பெரிய பைத்தியம், நீ சின்ன பைத்தியம், உங்கள் கூட சேர்ந்து நானும் இன்னும் பெரிய பைத்தியம் ஆயிடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் கிளம்பி போயிடுறீங்க. ஒரு மாதிரி தூக்க வெளியில் அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ கடுப்பாகுது உங்களுக்கு. என்னடா என் வாழ்க்கை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் ஒரு மாதிரி தலையை சொரிஞ்சுக்கிட்டே புலம்பிகிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. அந்த பக்கம் ஒரு மனுஷி நைட்டு ஃபுல்லாக உங்களை விடிய தேடிட்டு அவள் ஒரு பக்கம் டயர்டாகி போயிட்டு உட்காந்துருப்பா. அவளை கூட நீங்கள் கவனிக்காமல் தனியாக புலம்பிட்டு நீங்கள் பாட்டுக்கு நேராக வீட்டுக்கே போயிடுறீங்க. போயிட்டு உங்களோட ரூமில் போயிட்டு கதை சாத்தி உட்காந்துக்கிறீங்க. சாரா உங்களை பார்த்துருப்பா, பின்னாடியே கத்திட்டு வருவா, ஆனால் உங்களுக்கு காது கேட்காத போயிருப்பீங்க. ஸோ அவள் எங்கே போயிட்டு வரா, இவள் லூஸ் மாதிரி தனியாக பேனாத்திட்டு போயிட்டுருக்குறா. நான் நைட்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கிறேன், ஒரு ஃபோனு பண்ணால் எடுத்து தொலையில, சனி எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கடுப்பாயிடுச்சு. ஸோ அவள் அப்படி உங்களை தேடிட்டு பின்னாடியே உங்கள் பின்னாடியே ஓடி வரா. ஏன்னா அவளோட பைக்கில் சுற்றி பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நடந்தால் வந்தாகணும். அப்படியே ஓடி வரா. நீங்கள் வந்துட்டு உள்ளே இருப்பீங்க. வந்து ஒயன் சொல்லிட்டு கதவை தட்டுறா. நீங்கள் இவன் என்ன பண்ணுறா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறீங்க. திறந்தா அவள் கோவமாக நிற்கிறா. அந்த பக்கம் பார்க்குறீங்க. இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே உங்களோட அந்த சித்தி இருக்காங்களா, அவங்க ஒரு பக்கம் அவளை பார்த்து பயந்து ஒரு மாதிரி மூலையில் போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க. அந்த பசங்களும் அப்படி தான். உங்கள் அப்பா வாயிலா பூச்சி மாதிரி நிற்கும் போல் வாய் மூடிட்டு நிற்கிறாரு. பார்த்தாவே தெரியுது ஏதோ பலமாக நடந்திருக்குன்னு. ஸோ சாரா என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஏய் நைட்டு இந்த எங்கடி போய் தொலைஞ்ச, உன்னை எங்கெங்கெல்லாம் தேடுறது அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்போ தான் தெரியுது இவ்வளோ உங்களை தேடிட்டு இருந்திருக்கான்னு. ஸோ இப்போ தான் நல்லா உங்களுக்கு தெரியுது. ஆக்சுவலாக அடியெல்லாம் வாங்குறப்ப வீடியோ காலில் மேடம் இருந்திருப்பாங்கல்ல, ஐயோ இவன் முன்னாடியா இவங்க நம்மளை அடித்தாங்க, அப்போ இப்போ என்ன பண்ணான்னு தெரியலையே இவங்கள அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி யோசிக்கிறீங்க. ஏன்னா சாரா எப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அப்போது அவளும் லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணு அப்படிங்கிறா. நீங்கள் இல்லை சாரா நீ ஆஃபீஸ் போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லீவ் சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்படின்னு சொல்கிறீங்க. அவள் வந்துட்டு இங்கே பாரு,
நான் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் எனக்கு இருக்குன்னு போகிறேன். ஆனால் நான் வருவேன், வரும்போது லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி ரெடியாக வைக்கிறேன். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோ, லக்கேஜை பேக் பண்ணி வை. இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொஞ்சம் கோவமாக தான் பேசிட்டு போகிறா. அவள் போனதுக்கப்புறமா அவளுக்கு ஒரு மீட்டிங் நிஜமாகவே இருந்திருக்கும். ஸோ அவள் மீட்டிங் போயிட்டா. ஸோ நீங்கள் எதை பற்றி யோசிக்கல, ஜஸ்ட்டு போய் அமைதியாக கதவெல்லாம் லாக் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. அந்த பக்கம் அந்த அம்மா கத்திட்டு இருக்கிறாங்க. அடியால் வச்சிருக்கிறா பாரு, எப்படி நைட்டு வந்து அவன் அடித்து கொண்டுருப்பா போல், எல்லாம் என் நேரம், இவளுக்கெல்லாம் சோறு போட்டு வளர்த்துறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசவும் உங்கள் அப்பா இப்போ கூட வாய் திறக்கல. அப்படியே அழுகையாக வருது. சின்ன வயசுலேருந்து நான் பார்ட் டைம் போய் தான் படித்தேன், அதுக்கு நான் இங்கே சாப்பிட்றதுக்கு கூட நான் பணம் கொடுத்துருவேன், எப்படி இவங்க எனக்கு சம்பாரிச்சு போட்டேன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கிறீங்க. கண்ணீர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி படுத்துட்டு அழுகிறப்போ 2 பக்கம் ஒரு மாதிரி கொட்டோம்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்படியே காதுக்குள்ளெல்லாம் அந்த கண்ணீர் போகுது. ஸோ அப்படியே நீங்கள் வந்துட்டு அவ்வளோ அழுக வருது. கண்ணை தொடச்சிட்டே இருக்கப்போ டக்குன்னு உங்களுக்கு இவங்களோட ஃபேஸ் ஃப்ளாஷ் ஆகிட்டு போகுது. அப்படியே அவரை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க, அது உங்களே அறியாமல் தான். ஸோ நேற்று நைட்டு என்ன நல்லா நடந்துச்சுன்னு பார்த்து அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அப்படியே இவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் ஜஸ்ட் உங்கள் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு. அதை யோசிக்கிட்டீங்க, நான் யாருன்னு கூட தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நான் என் பேச காட்டாமல் தான் அழுதுட்டு இருந்தேன். அவன் அப்போது யார் அழுதுருந்தாலும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதலுக்காக உட்காந்துருப்பான்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு அவர் மேலே நல்லதாக ஒரு அபிப்பிராயம் வருது. அப்புறமா ஏன் நம்ம போய்ட்டு அவனை கட்டி பிடிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் யோசிக்கிறீங்க. ஆனால் அவர் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்திருக்கும். என்னன்னே தெரியல, நீங்கள் அவரை ஹக் பண்ணி அழுகிறப்ப கூட அவர் வந்துட்டு உங்களுக்கு தட்டி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த நைட்டில் காலையில் சண்டை போட்ட பொண்ணுன்னு கூட பார்க்காம அவர் மேலே தப்பே இல்லை, ஆனாலும் நீங்கள் அடிச்சிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க, அது எதையுமே யோசிக்காமல் ஒரு நைட் ஃபுல்லாக உங்களை வீட்டுக்கு கூட்டி போய் பத்திரமா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவரோட அம்மா அப்பாவை யோசித்து பார்க்குறீங்க, அவ்வளோ நல்லா அவங்க பொண்ணு மாதிரியே பேசுகிறாங்க. எதுவும் தெரியல உங்களுக்கு, இந்த நாள் ஃபுல்லாக இவங்களோட ஞாபகமாகவே இருக்குது. அப்படின்னா ஒரு மாதிரி அவங்க கல்யாணம் வரைக்கும் போயிட்டாங்கல்ல, நல்லா தான் இருந்திருக்கும், உண்மையாகவே நாங்கள் லவ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. ஏன் யோசிக்கிறீங்கன்னு தெரில, ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு மொமெண்ட்டு அப்போ வந்துட்டு காலையில் கோவமாக திட்டிகிட்டு வந்திருப்பீங்க. பட் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் இவங்கி மேலே லைட்டாக ஃபால் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. வேறு எந்த ரீசனும் வேணாம், ஜஸ்ட் அவர் யார் என்னன்னு கூட தெரியாமல் அழுகுறாங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் உட்காந்தாரில்ல, அது ஒரு ரீசன் தான் நீங்கள் ஃபால் ஆகிருப்பீங்க அவருக்காக. ஸோ ஒரு 2 days ஆகுது. நம்ம சாராக்கு மீட்டிங்னா வந்துட்டு சும்மா கிடையாது, அவளை வச்சு செய்கிறாங்க. அவளுக்கு அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மீட்டிங் முடிஞ்சதுமே ஸ்ட்ரைட்டாக அவளை இன்னொரு ஊருக்கு வந்துட்டு அனுப்புகிறாங்க. அங்கே இருக்கிற மீட்டிங் முடிச்சுட்டுவான்னு சொல்லிட்டு அவளும் இல்லை எனக்கு வேலை இருக்குது அப்படின்றப்பா. இல்லை சாரா நீங்கள் போயே ஆகணும், வயநிலேருந்து அவங்க போயிருப்பாங்க, ஸோ லீவில் இருக்காங்களே, நீங்கள் தான் போய் ஆகணும்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி போக சொல்லிட்டாங்கடி, நீ ரெடியாகிரு, நான் வந்ததும் போகலாம், ஆனால் 2 நாள் ஆகும்டி, பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, இல்லைன்னா நீ ஸ்ட்ரைட்டாக என் வீட்டுக்கே போகிறனா கூட போயிடு, ஓகேவா, கீ அங்கே தான் வச்சுருப்பேன்னு சொல்கிறா. நீங்கள் இல்லை அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே இவ்வளோ நாள் சமாளிச்சிட்டல, ஒரு 2 நாள் இரு, நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மீட்டிங்க்காக வேறு ஊருக்கு போனாலும் பக்கத்து ஊருக்கு கிளம்பி போயிடுறா. இப்படி தான் ஒரு 2-3 days ஆயிருந்திருக்கும். நீங்கள் ரூமை விட்டு வெளியவே வரல. உங்கள் அப்பா என்ன ஏதுன்னு கூட வந்து கேட்கவே இல்லை, சாப்பிட்டாளா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கூட இல்லை. இவ்வளோ பிரச்சனை போயிருந்துருக்கு, ஒரு நைட்டே ஃபுல்லாக நீங்கள் காணாமல் போயிருக்கீங்க, அது கூட அவருக்கு கவலையே இல்லை. இப்போ தான் உங்களுக்கு புரிய வருது, ஜஸ்ட் எல்லாருமே நீங்கள் கொடுக்குற அந்த சம்பளத்துக்காக மட்டும்தான் அவங்கள வந்துட்டு பார்த்துக்குறாங்கன்னு. அதுவும் பார்த்துக்கிறது கூட கிடையாது, எதுக்கு வீட்டில் வச்சுருக்காங்கன்னே தெரியல, எதுக்கு இந்த வீட்டில் இருக்கேனே தெரியாமல் இத்தனை வருஷம் இருந்திருக்கேன். என்னை பெற்ற அம்மா என் கூட இல்லை, என்னை வளர்த்த அம்மா வளர்க்கவே இல்லை, வளர்த்தேன்னு சொல்லிக்குவாங்க. என்னை பெற்ற அப்பா அவருக்கு என் மேலே பாசமே இல்லை, நான் தான் அவர் பாவம்னு சொல்லிட்டு இவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்கேனான்னு சொல்லிட்டு நினச்சி அழுகையாக வருது. இப்படியே தான் அழுதுகிட்டே இருந்திருப்பீங்க. ஸோ கதவு தட்டுற சத்தம் கேட்குது, நான் வெளியே வர முடியாது அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. அப்போ ஜிமின் வாய்ஸ் தான், வயன் அப்படின்னு. டக்குன்னு நீங்கள் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. அவர் அப்படியே சிரித்த முகத்தோடு நிற்கிறாரு. ஏன் வீடு எப்படி உங்களுக்கு தெரியும், இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்படியே வந்துட்டு ஓடி போய் வெளியே நிற்கிறீங்க. ஸோ அவங்க வெளியே நின்றுருப்பாங்க. அப்போது நீங்களும் வெளியே போயிட்டு ஆண்டி அப்படின்னு சொல்லி பேச, என்னம்மா நான் உன்னை அங்கேயே தானே இருக்க சொன்னேன், இங்கே எதுக்கு நீ வந்த,
நான் உள்ளே வந்திருப்பேன். ஆனால் இவங்க உன்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்கன்னு தெரிஞ்சங்காட்டிக்கும் நான் வந்தேன்னா அடிச்சிருவேம்மா. அதனால தான் உன் முன்னாடி உன் அம்மா அப்பா அடிக்கக்கூடாதுல்ல. ஸோ அதனால நான் இங்கேயே நின்ட்டேன். சரி வா, உன் லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு வா போகலாம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே அமைதியாக நிற்கிறீங்க. என்ன நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லவும் ஜிமினும் ஒயன் அது வந்து அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அமைதியாக நிற்கிறீங்க. அப்போது திரும்ப திரும்ப அவரோட அம்மா அப்பா உங்களை வாடா நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் பொண்ணு மாதிரி எங்கள் பொண்ணாகவே நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹெஸ்டேட் ஆகுது. இவங்க தான் கூப்பிடுறாங்க, அவன் வந்து கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூங்கி வரல. ஸோ அதனால் ஒரு மாதிரி ஆகுறீங்க. அப்போது ஒரு 10 நிமிஷம் அவங்களும் பேசிகிட்டே இருக்காங்க. நீங்கள் ஜிமினை பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஒயன் உங்களுக்கு ஓகேவா? சடனாக இந்த மாதிரி கேட்குறோன்னு நினைக்காதீங்க. எங்கள் எல்லாருக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்கள் எங்கள் கூடயே இருந்துக்கிறீங்களா? நீங்கள் எனக்கு ஒரு ஓன் சிஸ்டர் மாதிரி ஃபீல் ஆகிட்டீங்க. எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும் கூட அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்போது மற்றவங்ககிட்ட சொல்ல முடியல. ஸோ ஜிமினுக்கு எல்லாமே தெரியல. ஸோ அதனால் ஜிமின் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்த என்ன பிரயோஜனம்? அவர் வரல அப்படிங்கவும் ஜிமின் பார்க்குறாரு. அடக்கவும் மாட்டேன், அவன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணலான்னு ஃபோன் எடுக்கவும் நீங்கள் ஃபோனை பிடிங்கிறீங்க. வேணாம் அவராக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவர் வரலை, இவங்க மட்டும்தான் வந்திருக்காங்க. அப்போ அவருக்கு விருப்பம் இல்லைல்ல. நான் ஒரே நாளில் பார்த்து அடுத்த நாளே இவ்வளோ பிரச்சனை போயிட்டு அடுத்த நாளே நான் அவர் மேலே லவ் பண்ணுறேன் அப்படின்னா அதே மாதிரி அவருக்கும் லவ் வந்திருக்குமா என்ன? இருக்காது. மேபி இவங்கக்கிட்ட ஏதாவது சொல்லி இவங்களை அனுப்பி வைக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டி அது வந்து நான் சொல்கிறது கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்போ டக்குன்னு ஒரு வாய்ஸு, வர சொன்னால் சீக்கிரம் வர தெரியாதா, இவ்வளோ நேரம் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஷாக்காக திரும்பி பார்த்தா யூங்கி தான் அப்படியே உங்கள் பின்னாடி நிற்கிறாரு. நீங்கள் அப்படியே அவர் ஒரு மாதிரி பார்க்க, எவ்வளோ நேரம் பண்ணுவேன் ஒயன்? அம்மா அப்பா வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நானும் சரி அங்கே வந்துட்டு கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓரமாக நிறுத்திட்டு இருந்தேன். வர சொன்னால் சீக்கிரம் வரமாட்டியா என்ன? எவ்வளோ டைம் கூப்பிட்றது அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியல இவன் எப்படி சொல்கிறான்ட்டு. அது வந்து அப்படின்னு சொல்லி கேட்க அவர் அப்படியே கை ரெண்டு அப்படியே விரித்த மாதிரி வா அப்படின்னு கூப்பிடுறாரு. அவ்வளோதான், ஒரே ஓட்டமாக ஒரு போய் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு தான் அந்த ஹக் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்குல்ல. ஸோ அப்படியே ஹக் பண்ணிக்கிறீங்க. இவங்களோட அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அம்மாடி எப்படியோ இவனோட மரமண்டைக்கு அந்த பொண்ணு தான் சரின்னு புரிய வைக்கிறதுக்குள்ளே எனக்கு 3 நாள் ஆயிடுச்சு. ஒயன் சீக்கிரம் புரிஞ்சிட்டா, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சீக்கிரம் போங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் எதுவும் வேணாண்டா, அவன் மட்டும் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா சொல்லவும் ஜிமின் வந்துட்டு ஏன் வரணும், அதெல்லாம் அவங்க சம்பாரிச்சது, அண்ணி நீங்கள் போய் எடுத்துகிட்டு வாங்க அண்ணி, நானும் ஹெல்ப் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு ஜிமினுக்கு கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் ஓடுறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு லைஃபே ஒரு செகண்டில் மாறின மாதிரி இருக்குது. ஸோ ஓடி போய்ட்டு 2 பேர் திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறீங்க. ஜிமின் வந்துட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. ட்ரெஸ் எல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அதெல்லாம் உங்களோட பர்சனல் திங்ஸ் நான் தொட மாட்டேன், மற்ற திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற எல்லா திங்ஸும் இது நீங்கள் வாங்குந்தான்னு கேட்குறாரு. ஆமான்னு சொல்லவும் எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா ஒரு பெரிய இதில் வந்துட்டு பாக்ஸில் போட்டாச்சு. ஜிமின் வந்துட்டு வீட்டையும் ஃபுல்லாக காலி பண்ணிட்டாரு. நீங்கள் பார்க்குறீங்க ஜிமின் என்ன இங்கே ஒன்றுமே இல்லை அப்படிங்கவும் அண்ணி நீங்கள் வாங்குதுன்னு சொன்னீங்கல்ல, அதனால நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலாக அவர் வந்து கேட்டிருப்பாரு இது நீங்கள் வாங்கினதானே. ஸோ நீங்கள் அது சும்மா கேட்குறாரு நினச்சிட்டு ஆமான்னு சொல்லியிருந்துருப்பீங்க. ஆக்சுவலாக நீங்கள் வாங்கினது எல்லாமே ஸோ உங்கள் பணத்தில் வாங்கினது தான். அதனால் அந்த மனசு என்ன பண்ணிட்டாரு, அண்ணி வாங்கினதுக்கு நம்ம இங்கே வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணியிருப்பாரு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு பாலு நீ என்ன வேலை பண்ணி வச்சுருக்க, எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு ட்ரெஸ் மட்டும் போதும் அப்படிங்கிறீங்க. அண்ணி அதெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சதில்ல அப்படின்னு சொல்லவும் இனிமேல் புதுசாக சம்பாரிச்சிக்கலாம், நான் எதெல்லாம் மறக்கணும்னு நினைக்கிறனோ அது எல்லாமே இந்த விஷயந்தான், இங்கே இருக்க எதுவுமே எனக்கு வேணாம் ஜிமின் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் அப்படியே உங்களோட அந்த சித்தியெல்லாம் பார்த்து இந்தாங்க என் அண்ணி பிச்சை போட்டு தான் நினச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிறாரு. ஸோ நீங்களும் ஜிமினும் 2 பேரும் வீட்டிலேருந்து திங்ஸ் எல்லாம், அதாவது ஒரு கொஞ்சம் உங்கள் திங்ஸ் எல்லாம் இருக்குள்ள, ஸோ ட்ரெஸ் எல்லாம் மட்டும் அதை மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறீங்க. போனதுமே கரெக்டாக உங்களோட அதாவது வருங்கால மாமனார் இருக்கார்ல, ஸோ இவங்களோட அப்பா அவர் வந்துட்டு பெட்டியெல்லாம் வாங்கிக்கிறாரு. அந்த ட்ராலி பேக்கெல்லாம் இருக்குள்ள, ஸோ அதெல்லாம் வாங்கிக்கிறாரு. அவரோட அம்மா அவங்கள வந்துட்டு அப்படியே கைப்பிடிச்சி வாடா போகலாம்
அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ கொண்டு போய் உங்களை காரில் உட்கார வச்சுட்டு என்னன்னு தெரியல, நீங்கள் மட்டும் தான் காரில் உட்காந்துருக்கீங்க, இவங்க குடும்பமே வந்துட்டு காணாமல் போயிடுச்சு, என்னடா அது நம்ம மட்டும் உட்காந்துருக்கிற ஒருத்தரையும் காணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஜன்னல் வழியாக அந்த விண்டோ வழியாக எட்டி பார்க்குறீங்க. கார் டோர் அப்படியே அந்த விண்டோவில் பார்த்தா இவங்க 4 பேர் எங்கேயோ படையெடுத்து போகிற மாதிரி அப்படியே 4 பேர் ஒன்றா கையை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க உங்கள் வீட்டு பக்கம். இப்போ நீங்கள் இவங்கங்க நேராக போயிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் வரத்துக்கு பதிலாக அந்த பக்கம் போகிறாங்களான்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் அமைதியாக உட்காந்து பார்க்க, இவங்க 4 பேர் அப்படி நேராக போயிட்டு ஃபஸ்ட்டு ஜிமின் தான் உங்களோட அந்த சித்தி இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட போய் நிற்கவும், அவங்க அப்படியே திமிரா என்ன அவள் போனால் எங்களுக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஓங்கி பலார்னு கணத்தில் ஒன்று விட்டுட்டு, இது என் அண்ணியை நீ டார்ச்சர் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு வராரு. அடுத்தது நம்மளோட அதாவது உங்களோட அத்தை அவங்க அப்படியே கையை போட்டு நல்லா ஒரு தேய்ச்சிட்டு இழுத்து ஒன்று அவங்க அந்த சித்திக்கு விடுறாங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஜிம்மின் அடிச்சதே தலைக்கு இருக்குன்னு ஆயிடுச்சு, இவங்களும் அடிச்சிட்டாங்க. அவருக்கு புரியவே மாட்டேங்குது, எதுக்குடா வரவங்கெல்லாம் எங்களை அடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கன்னத்தில் கையை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கவும், அவங்களோட அந்த அத்தை இருக்காங்களா ஜிம்மியோட அம்மா, அவங்க இது நீ என் மருமகளை நேற்று அடிச்சல அதுக்கு, அவளை கொடுமைப்படுத்தினல அதுக்குடி அப்படின்னு சொல்லிட்டு மனசு கேட்கல 2 வச்சுட்டு திரும்பி வந்து இன்னொரு கணத்தில் பலார்னு அழிஞ்சிட்டு, இது உனக்கு தேவை, இது எனக்கு மேலே இருக்கிற வெறியில் வந்தடி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அடுத்தது உங்களோட மாமனார் இருக்காங்கல்ல, ஸோ அவங்க தான் அதாவது இவங்களோட அப்பா, அவரும் வந்துட்டு நான் இவங்க மாதிரி பொம்பளைங்க மேலே கையை வைக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லவும், நல்ல வேலை இவனாவது அடிக்க மாட்டான் போலன்னு நினைக்கிறாங்க. அதுக்குள்ளே ஆனால் நீ தான் மனசே இல்லையே, சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம எவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து பல்லாருன்னு அவரும் அரைஞ்சிட்டு அப்படின்ட்டு போயிடுறாரு. இப்படி இவங்க 3 பேரை அடிச்சுட்டு போயங்க நம்ம யூங்கி மட்டும் அமைதியாக நின்றுட்டே இருப்பார். அவங்களும் அப்படியே அமைதியாக 2 கணத்தில் கையை வச்சுட்டு இதுக்கு மேலே தாங்க முடியாதுடாங்கிற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஆனால் யூங்கி அவங்கள எதுவுமே பண்ணலை, நேராக அவங்களோட அப்பா கிட்டே போய் நிற்கிறாரு. அவர் அப்படியே எதுவுமே சொல்ல, ஜஸ்ட் அப்படியே நின்றுருக்காரு. அவருக்கு என்ன தோணுச்சோ தெரியல, டக்குன்னு உங்களோட அப்பாவை பலான்னு ஒரு அறை கொடுத்து, இது எதுக்கு தெரியுமா, நீ பெற்ற பொண்ணை ஒழுங்காக பார்த்துக்காததுக்கு, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்கல்ல அப்போ அவள் பக்கம் நீ நிற்காததுக்கு, அவளுக்காக நீ எதுவுமே வாய் திறந்து பேசாததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கோபம் யூங்கிக்கு அப்படியே அடிச்சுட்டு, அவள் என்னோட வைஃப், இனிமேல் நான் பார்த்துப்பேன், யாரும் அந்த பக்கம் வந்துடக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஸோ 4 பேர் அப்படியே மாதம் நடந்து வராங்க. நீங்கள் பார்க்குறீங்க இவங்க எதுக்கு போனாங்க எதுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பார்த்துட்டுருக்குறீங்க. அவங்க அப்படியே ஸ்லோ மோஷனில் 4 பேர் அப்படி கெத்தாக நடந்து வந்து காரில் ஏறிட்டு, அண்ணி போகலாமான்னு ஜிமின்னு கேட்க, போகலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ இவங்க வந்துட்டு ட்ரைவ் பண்ணுறாரு. ஸோ நேராக வந்துட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு தான் போகணும். உங்களுக்கு போகிற வழி தான் ஞாபகம் வருது, சாரான்னு ஒரு கேரக்டர் இருந்ததே, ஐயோ அப்படின்னு கத்துறீங்க. எங்களோட அம்மா தான் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்களே, நேரம் உங்களுக்கு கை பிடிச்சிட்டு, அவங்களுக்கு பொண்ணு குழந்தைனா ரொம்ப ஆசை இல்லை, ஸோ பயங்களாக போச்சுன்னு சொல்லிட்டு அப்படி உங்கள் கை பிடிச்சது விடவே இல்லை. ஐயோ நீங்கள் கற்றுவோம் என்னாச்சுடா அப்படின்னு கேட்குறாங்க. என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, அண்ணி இவ்வளோ பண்ணோம் அது பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அப்படியே காரோட இடத்துல நிறுத்துறாங்க. அங்கே நம்ம சாரா லக்கேஜோட வெயிட் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் சாரா எப்படிங்க அப்படின்னு சொல்லவும், எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணியாச்சு நீ அப்படின்னு சொல்லிட்டு அவளே காரில் ஏற்றிட்டு எல்லோரும் நேராக வந்துட்டு அவங்களோட சொந்த ஊருக்கு தான் போகிறீங்க. போனதும் என்ன, ஆல்ரெடி வெட்டிங்கெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டு வந்துருந்துருப்பாங்க. போனதுமே வந்துட்டு உங்களெல்லாம் ரெடி பண்ணி அழகாக கல்யாணம்லாம் வந்துட்டு நடக்குது. சாராவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல, ஆனால் நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கா. இப்போ உங்களுக்கும் யூங்கிக்கும் கல்யாணம் நடக்குது. ஸோ அப்போ யூங்கி கேட்குறாரு, உனக்கு ஓகேவா வயன் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன்னா அவர் உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்க மாட்டார், ப்ரப்போஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அதனால் இப்போ கேட்குறாரு, நீங்கள் எனக்கு ஒரு ஹக் கொடுத்தா எனக்கு ஓகே அப்படிங்கிறீங்க. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம யூங்கியும் அப்படியே வாமா ஒரு ஹக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு கையில் ரிங் போடுறாரு. ஸோ நீங்களும் அவரோட கையில் ரிங் போடுறீங்க அண்ட் ஹாப்பியாக வந்துட்டு வெட்டிங் முடியுது. ஜிமினுக்கு ரொம்ப ஹாப்பி, அண்ணி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ஒரு அக்கா மாதிரி ஒரு அன்றைக்கி அடிச்சிட்டாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவர் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கிறாரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு. ஸோ சாராவும் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு இருக்கா. அப்போது கரெக்டாக அவளுக்கு ஒரு கால் வருது. பார்த்தா அது வந்துட்டு மாமான்னு போட்டிருக்கு. அவளும் அட்டன் பண்ணி ஹலோ அப்படிங்கிறா. ஸோ அந்த பக்கம் இருந்து பேசுகிறது நம்ம ஹோபி தான். சாரா அப்படிங்கிறாரு.
சொல்லுங்கள் மாமா அப்படின்னு சொல்லவும், அது உங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து அது அப்படிங்கிறாரு. என்ன மாமா சீக்கிரம் சொல்லுங்கள், நான் என் ஃப்ரெண்டோட வெட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. சரி ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் முடிஞ்சதும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு. அவளுக்கு ஷாக்கு. மாமா அப்படிங்கிறா. ஆமாம், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீ எப்படி எடுத்துப்பேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அந்த மனுஷன் பல வருஷமாக பூட்டி வச்சதை இன்றைக்கி வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டாரு. அவளுக்கும் ஹோபி பிடிக்கும். ஸோ அவளும் அப்படியே சிரிக்கிறா. ஸோ சிரிக்கிறத பார்த்தாவே ஹோபிக்கு ஓகேன்னு தான் தோணுது. ஸோ இவங்க 2 பேர்த்தோட பேர் எப்படி போக, உங்கள் 2 பேர்த்தோட பேர் ரொம்ப ஜாலியாக ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்க. ஜிமின் மட்டும் தனி மரமாக நிற்கிறாரு. அப்போ நீங்கள் கேட்குறீங்க, ஜிமின் உனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குன்னு சொன்னல, நிறையா அடி வாங்கினேன்னு, அப்புறம் என்ன, ஏன் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இங்கே வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஏதா நீ கேர்ள் ஃப்ரெண்டு, அன்றைக்கி என்னோடய இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு நான் அப்படி சொன்னேன், நான்லாம் ஒரு முரட்டு சிங்கிள் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு சிரிப்பே வந்திருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு எல்லோரும் ஜாலியாக ஃபேமிலியாக வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறீங்க. அப்படியே அந்த ஃபோட்டோ வந்துட்டு உங்கள் வாலில் மாட்டின மாதிரி இந்த ஒன் ஷாட் நான் இதோடு முடிச்சுக்கிறேன் டியர். ஓகே, ஸோ நீங்கள் அந்த ஃபோட்டோ ஃப்ரேமை வாலில் கொண்டு போய் மாட்டியிருப்பீங்க. நீங்கள் ஜிமின், சாரா, யூங்கி, அம்மா அப்பான்னு சொல்லிட்டு எல்லோரும் இருப்பீங்களே. ஸோ அதை அப்படியே வாலில் மாட்டிட்டு அது அப்படியே ஒரு மாதிரி தடவி பார்த்துட்டு நிற்கிறீங்க. ஸோ உங்கள் கை மேலே யூங்கி வந்துட்டு அப்படியே கை வைக்கிறாரு. நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி யூங்கி. ஸோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பீங்க. அவர் அப்படியே அழகாக க்யூட்டாக கண்ணத்தில் ஒரு கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக ஷை ஆகிட்டு இருக்கிறீங்க. இப்படி நீங்கள் ஷை ஆகிறதோடு இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன் டியர். ஓகேவா? ஸோ ஸ்டோரி முடிஞ்சு. இதை நான் வேறு மாதிரி கொண்டு போகணும்னு நினச்சேன். ஸோ நிறையா ஃபைட்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன். அப்படியே அவங்களும் கேட்டாங்க. ஆனால் யாழுக்குட்டி அப்படி தான் கேட்டாங்க. பட்டு ஏன் நான் இப்படி கொண்டு வந்தேன்னு எனக்கே தெரியல. ஆனால் இது கொஞ்சம் தெரியல, சண்டை இருந்துச்சு தான். பட் ஸ்டோரி ஃபுல்லாக வருது, சண்டையே போட்டாலும் நல்லா இருக்காதுல. அதனால் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சண்டை வச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த மூக்கு கொண்டு வந்துடணும். அதனால் கொண்டு வந்துட்டேன். ஓகே டியர், ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி இருக்குது, உங்களுக்கு எந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத எனக்கு முடிஞ்சால் சொல்லுங்கள். நான் கம்பல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள். அண்ட் விருப்பம் இருந்தால் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஹைப் அந்த ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அந்த கமெண்ட்டில் ஹைப்னு அது கொடுங்க. ஓகேவா? வேறு என்ன அவ்வளோதான். எனக்கு அதுக்கு மேலே ஞாபகம் இல்லாட்டடாக பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு பாருங்கள். நீங்கள் கேட்டிங்கல்ல ஒன் ஷாட் வந்துட்டு. ஸோ எல்லாத்தோட ஒன் ஷாட் நான் ஒன் பை ஒன்னாக போட்டுட்டு வந்துட்டுருக்கேன் இல்லையா. கண்டிப்பாக வந்துட்டு வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் இது வரைக்கும் கமெண்ட் பண்ண எல்லாமே நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டேன். ஸோ 1-2 வராமல் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 2 வீக் வெயிட் பண்ணி பாருங்கள். 1 வீக் வெயிட் பண்ணி பாருங்கள். நீங்கள் கேட்டது வரலைன்னா அப்போ எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா அது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் நான் 1 பை 1 போட்டுட்ருக்கேன். ஸோ மேபி ஏதாவது கமெண்ட் காட்டாமல் இருந்துருந்துச்சு அப்படின்னா வேணால் அந்த 2 வீக்குள்ளே வந்துட்டு எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் மறுபடியும் போட்டுருவேன். வேறு என்ன, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வேறு ஒன் ஷாட் வேணாலும் எனக்கு சொல்லுங்கள். டாடா, சலாங்க.